ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தட்டை வந்து செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தட்டு வடை செஞ்சு போட்டிருக்கோம் 1 கிலோ அரிசி மாவில். அந்த தட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு சொல்லிட்டு ஜவ்வரிசி போட்டு செஞ்சுருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த தட்டையும் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக தான் நம்ம வந்து தட்டை வடை வந்து செஞ்சுருக்கோம். இதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். வாங்க இப்போ தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு பிசைகிறதுக்கு நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி மாவையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக நான் வந்து பார்த்திங்கன்னா 2 கப் பச்சரிசி மாவு அளந்ததில் 400 கிராம் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். அதாவது வேர்க்கடலையை வறுத்துட்டு மேலே இருக்கிற தோலை எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. கூடவே பொட்டுக்கடலையை சேர்த்துக்க போகிறேன். 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவாகவும் 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாகவும் அளந்து எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான அளவு. இப்போ இந்த பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த 2 பொருளையும் மிக்சியில் வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப நைஸாக பவுடராக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோடில் ஒரு 2-3 சுற்றி எடுத்திங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அரைச்ச இந்த 2 பொருளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மைதாவையும் சேர்த்து செய்யும் போது சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். நான் எடுத்துருக்கிற 2 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாய்த்தூளுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகாவை மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கிய கருவேப்பிலையை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் எடுத்துக்கிட்டு நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயை ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போது எண்ணெயோட மாவை நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து மாவை பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நான் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம மாவை தட்டும் பொழுது விரிசல் விடக்கூடாது. அந்த அளவுக்கு தண்ணியை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தட்டும் போது விரிசல் வராமல் இருந்தாலே கரெக்டான பதம்னு அர்த்தம். மாவை சரியான பதத்தில் இப்போ நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் தட்டு வடை தட்டி எடுக்க முடியாது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து நீங்கள் உருண்டை பண்ணிக்கிட்டு நல்லா நைஸாக உருட்டிட்டு அதுக்கப்புறமா தட்டு வடையை தட்டிக்கலாம். உங்களுக்கு தட்டு வடை எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் மாவை வந்து நீங்கள் எடுத்து உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வாழை இலை, பால் கவர், அந்த மாதிரி எதுனா ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ எண்ணெய் கவர் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கையிலே வந்து ரவுண்டாக தட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா மாவை இந்த மாதிரி உருட்டினதுக்கு அப்புறமா இப்படி திருப்பி இன்னொரு பேப்பர் இது மேலே வச்சுட்டு ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க, இல்லை டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி அதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்பொழுது நமக்கு நல்லா ரவுண்டாக தட்டு வடை வந்து கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மெல்லிசாக தட்டி எடுத்திருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பாருங்கள், எண்ணெய் வந்து காஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. தட்டி வச்சுருக்கிற மாவை எடுத்து எண்ணெயில் போட்டு நம்ம தட்டு வடை செஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணும்போது சீக்கிரமாக தட்டு வடை கலர் மாறிடும். ஆனால் வெந்திருக்காது. நீங்கள் கலர் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா மொறுன்னு இருக்காது. அப்புறம் தட்டு வடை சாப்பிடும்பொழுது கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணும்பொழுது கலரும் நல்லா மாறி வரும். தட்டு வடையும் நல்லா வெந்து வந்திருக்கும்.
சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். இந்த ஒரு டிப்ஸை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், தட்டு வடை சூப்பராக இருக்கும் சாப்பிட. அப்பப்போ தட்டு வடையை 2 பக்கமும் நம்ம திருப்பி கொடுக்கும்பொழுது நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தட்டு வடை நல்லா வெந்துட்டு கலரை வந்து மாறி வந்துருச்சு. நம்ம எண்ணெயில் போடும்பொழுது மாவு எந்த அளவுக்கு கொதிச்சுது, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கொதி வந்து அடங்கி வந்துருச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி இருந்ததுனாலே தட்டு வடை நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி பயன்படுத்தி நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கும் போது இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற மாவை தட்டி தட்டி எண்ணெயில் போட்டு நம்ம தட்டு வடை செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 400 கிராம் அரிசி மாவு நான் சேர்த்துருந்தேன் 2 கப் அளவுக்கு. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தட்டு வடை வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ்லேயே வந்து தட்டு வடை வந்து தட்டி எடுத்திருக்கேன். நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கலர் வந்து டார்க்காக தான் வரும். அதுக்காக ரொம்ப கலர் வரணும்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க, தீஞ்சிரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. எப்பவும் போல் நம்ம தட்டு வடை வந்து செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் வரக்கூடிய தீபாவளிக்கு இந்த மாதிரி தட்டு வடை செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.